ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ T4X 5G இந்த ஃபோனை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். விவோல வந்து T4 அல்ட்ரான்னு ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து T4 லைட்னு ஒரு ஃபோன் வந்திருக்கு. இந்த T4 லைட்னாலே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல வீட்டில் பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த ஃபோன் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த லைட் சீரீஸ்னாலே வந்து ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்றாங்கன்னா ஒரு ப்ரோ சீரிஸ் வரும், அல்ட்ரா சீரிஸ் வரும், அதுக்கப்புறம் லைட் சீரிஸ் வரும். ப்ரோ சீரிஸ் நல்லா இருக்கும், அல்ட்ரா வந்து அதோட நல்லா இருக்கும், லைட்னா ஓரளவுக்கு ரொம்ப சுமாரா இருக்கும், ஆனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதே மாதிரி விவோ T4 லைட் வந்து இப்போ ஃபைனலா வந்து ஜூலை மாசம் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த போனோட வந்து போன வருஷம் வந்து T3 லைட்டுக்கும் T4 லைட்டுக்கும் என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க, இந்த வீடியோ வந்து நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ T4 லைட் 5G ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன்ல இருந்து பாத்துடலாம். அந்த போனோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 6.74 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு பாத்தீங்கன்னா 8.2 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பாத்தீங்கன்னா 202 கிராம் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து வெயிட்டா தான் இருக்கும் இந்த போனு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. கிளாஸ் ஃப்ரண்ட்டும் பேக்கும் பிளாஸ்டிக்கால பில்ட் பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் இந்த போன்ல வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணி கொடுக்கல. கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து போன் டேமேஜ் ஆகும். இந்த போன் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் சேஃபா வச்சுக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு. இதுல வந்து யூஸ் பண்ணிருக்க டிஸ்பிளே பாத்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. எல்இடியும் கிடையாது, AMOLED டிஸ்பிளேயும் கிடையாது, LCD டிஸ்பிளே தான். உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லைட் சீரிஸ்னாலே வந்து இந்த மாதிரி தான் LCD டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. 19 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் வந்து இந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. 1000 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து சன்ல வந்து நல்லா விசிபிள் ஆகும். 1000 நெட்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து 4000 நெட்ஸ் 3000 நெட்ஸ் நினைச்சு வாங்கிடாதீங்க. 1000 நெட்ஸ் தான் அந்த போன்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 720 x 1600 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா 260 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2025 லான்ச் ஆகிறதுனால வந்து Android 15 தான் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வந்து கிடைக்க போகுது. ஃபன்டச் OS அவங்களோட OS தான் கொடுக்குறாங்க 15. உங்களுக்கு 2 வருஷம் வந்து மேஜர் அப்டேட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுப்பேன்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போனா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு சாஃப்ட்வேர் இஷ்யூ எந்த விஷயமே வராது. 3 வருஷம் ப்ராப்பரா வந்து அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. மந்த்லி வந்து செக்யூரிட்டி அப்டேட் கொடுத்துருவாங்க. இயர்லி ஒன்ஸ் வந்து மெயின் அப்டேட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிப் செட்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 6nm கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கேமிங் போன்னா பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. விவோ பொறுத்த வரைக்கும் கேமிங் போன் சொல்லி எல்லாம் விட மாட்டாங்க. எல்லா ஸ்பெக்கும் ஓரளவுக்கு வந்து நல்லா அப்கிரேட் பண்ணி தான் விடுவாங்க. ஒரு நார்மலான கிராபிக்ஸ்ல வச்சு நீங்க கேம் வந்து எல்லாமே விளையாண்டுக்கலாம். அந்த சிப்ல கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். CPU பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டா கோர் கொடுத்துருக்காங்க. GPU பாத்தீங்கன்னா Mali G57 MC2 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா போன்லயும் வந்து மெமரி கார்டு ஸ்லாட்லாம் எடுத்துருவாங்க. இந்த பட்ஜெட்ல கொடுக்கறதுனால மெமரி கார்டு ஸ்லாட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு நீங்க போட்டுக்கலாம். உங்களுக்கு வேரியன்ட் பாத்தீங்கன்னா 4GB 128, 6GB 128, 8GB 256. உங்களுக்கு 4GB 128 10,000 ரூபாய்க்கு வரும். கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து 500 ரூபாய் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க SBI கார்டு யூஸ் பண்ணி நீங்க வாங்கினீங்கன்னா போன் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஹையர் வேரியன்ட் வந்து 13,000 ரூபாய்க்கு வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து UFS வந்து உங்களுக்கு 2.2 கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த போன்ல வந்து வயர் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியும். 3.5 mm வந்து ஜாக் வந்து போன்ல கொடுத்துருக்காங்க. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி நீங்க வந்து சாங்ஸ் கேட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன் வந்து லைட் சீரிஸ்னால உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் உங்களுக்கு 10,000 ரூபாய் பட்ஜெட்ல உங்களுக்கு ப்ளூடூத் 5.4 கொடுத்து ஒரு நல்ல விஷயம் தான். மற்ற போன்னா உங்களுக்கு 5.2 தான் கொடுப்பாங்க. 5.4 கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. NFC சப்போர்ட் இந்த போன்ல வந்து கிடையாது. நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் சப்போர்ட் இந்த போன்ல வந்து கிடையாது. FM ரேடியோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. FM ரேடியோ வந்து ஒரு 15,000 ரூபாய்க்கு மேல வாங்கினீங்கன்னா FM ரேடியோ ஆப்ஷன் வந்து கட் பண்ணிடுவாங்க. 10,000 ரூபாய் 8,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு FM ரேடியோ ஆப்ஷன் வந்து இந்த போன்ல இருக்கு. கண்டிப்பா இந்த போன்ல வந்து FM ரேடியோ நீங்க கேட்டுக்கலாம். USB வந்து Type C போர்ட் 2.0 கொடுத்துருக்காங்க. OTG சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இந்த போன்ல இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. வாங்கினதுக்கு அப்புறம் வந்து இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இல்லையான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த போன்ல வந்து சைடு ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச்சும் இந்த போன்ல வந்து கிடையாது. கூகுள் சர்க்கிள் டு சர்ச் வந்து இந்த போன்ல வந்து கிடையாது. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. லைட் சீரிஸ்னால கட் பண்ணிட்டாங்க. இந்த போன்ல பிளஸ் பாயிண்ட்னாலே வந்து லியான்ஸ் பேட்டரி தான். லியான் பேட்டரி 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இந்த போனை லான்ச் பண்றது ஒரு பிக்கர் பேட்டரியை 10,000 ரூபாய்க்கு வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 6000 mAh பேட்டரியை வந்து கொண்டு வரது தான் ஹைப் பண்ணி இந்த போனை வந்து லான்ச்சே பண்றாங்க. இந்த போன்ல இதான் வந்து ஸ்பெஷல். பேட்டரி தான் வந்து ஸ்பெஷல். 15 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து விவோட சார்ஜர் வந்து உங்களுக்கு உள்ளே அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. கேபிள் Type C கேபிளும் கொடுத்துருவாங்க. குவிக் ஸ்டார்ட் கேட்டு சிம் ஏஜெட்ரு ஒரு நல்ல ஒரு சிலிக்கான் கேஸ் கொடுத்துருவாங்க. நல்ல குவாலிட்டியான கேஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கேஸ் வந்து உங்களுக்கு கலர் மாறிடும். எல்லோ கலர்ல சிலிக்கான் கேஸ் ஒரு 2 or 3 மந்த்ல. அதனால நல்ல குவாலிட்டியான கேஸ் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. சேஃப்டி ப்ரொடக்ஷன் இந்த போன்ல கிடையாது. அதனால நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபிளிப் கவரோ பேக் கவரோ நல்ல குவாலிட்டியா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 கலர்.
ப்ளூ கலர் கோல்டு கலர் வாங்குற மாதிரினா கண்டிப்பா இந்த ப்ளூ கலர் வாங்க. இந்த போனுக்கு வந்து அதான் ஸ்பெஷல் எடிஷன். ப்ளூ கலர் தான் ஓரளவுக்கு வந்து பார்க்க லுக்கா இருக்கு. இந்த போனை பொறுத்த வரைக்கும் கடைசியா நம்ம கேமரா பார்த்தலாம். கேமரான்னு பாத்தீங்கன்னா பிரைமரி வந்து 50 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 மெகா பிக்சல் வந்து டெப்த் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரான்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா தான் மெயின் கேமரா. இந்த செகண்டரி கேமரா வந்து கன்சல்ட் பண்ணாதீங்க, அது சும்மா பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வந்து எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. எல்இடி ஃபிளாஷும் பேக் சைடு கொடுத்துருக்காங்க. ரிங் லைட் வந்து இந்த போன்ல கிடையாது. விவோனாலே வந்து ரிங் லைட் எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா ரிங் லைட் உள்ள போனா பார்த்து வாங்க. இந்த லைட் சீரிஸ்ல வந்து ரிங் லைட் வந்து கிடையாது. 1080 13fps வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 2K 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது, அதுவும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. 1013fps மட்டும் தான். 1080 13fps மட்டும் ஷூட் பண்ண முடியும். 1080 16fps கூட உங்களுக்கு கொடுக்கல. வீடியோகிராஃபிலாம் ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கும். அதனால அந்த போன் வந்து பேட்டரியை தான் ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருக்காங்க. செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்து 1080 13fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி வந்து ஓரளவுக்கு ரொம்பவே நார்மலா தான் இருக்கும். 10,000 ரூபாய் பட்ஜெட்னால இந்த லைட் சீரிஸ்ல ரொம்ப ரொம்ப நார்மலா தான் இருக்கும். பேட்டரி மட்டும் தான் இந்த போன்ல வந்து மெயினாவே வந்து கொண்டு வந்திருக்காங்க. 6000 mAh. இந்த போன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒன்று மட்டும் தான் பிளஸ் பாயிண்டா எனக்கு தெரியுது. இந்த போன் அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வீட்டுல யாராவது பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கணும், கண்டிப்பா நீங்க வாங்கி கொடுங்க. 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஒரு 5G போன் கண்டிப்பா நீங்க வந்து பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கணும், வாங்கி கொடுங்க. பசங்களுக்கு இந்த போன் கேமிங் எல்லாம் செட் ஆகாது. அது மாதிரி காலேஜ் பசங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்பீங்க, கேர்ள்ஸ் பாய்ஸ் அவங்களுக்குலாம் வந்து இந்த போன் வந்து செட் ஆகாது. ஏன்னா வந்து வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கும். அதனால வீட்டுல இருக்க பேரண்ட்ஸுக்கு இந்த போன் நீங்க கண்டிப்பா ஒரு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கலாம். அந்த போனை வாங்கிட்டு கண்டிப்பா வந்து எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த போன் வந்து ஜூலை மாசம் லான்ச் பண்ணிடுவாங்க. கார்டு ஆஃபர் இருந்துச்சுன்னா ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க. ஹையர் வேரியன்ட் 13,000 ரூபா வரைக்கும் கிடைக்குது. லோயர் வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்லேயே வந்து போட்டாங்க. அதனால இந்த போன் வந்து 10,000 ரூபாய்க்கு தான் லான்ச் பண்ண போறாங்க. 500 ரூபா வந்து கார்டு ஆஃபர் இருக்கு. கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கோங்க. அந்த போனை வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.